அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சுதந்திர தின வாழ்த்துக்கள். 79வது சுதந்திர தின நிகழ்வில் நாயகி 1947 என்கிற நிகழ்வில் தங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை தந்து உரையாற்ற இருக்கிற திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறோம். திரு கடற்கரை மத்தவிலாச அங்கதம், திரு சித்ரா பாலசுப்ரமணியம், திரு ரெங்கையா முருகன், திரு கோமதி சங்கர், திரு டொமினிக் இவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அவையினை மகிழ்வுடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்வினை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கவிருக்கும் ஸ்ருதி டிவியை வரவேற்கிறோம். இந்த நிகழ்வுக்காக ஸ்பான்சர் செய்த நண்பர்களை வரவேற்கிறோம். நிகழ்வினை அறிமுக உரையோடு தொடங்குகிறோம். அறிமுக உரையினை வழங்குவதற்கு இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான ஜா தீபாவை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தின வாழ்த்துக்கள். கடந்த மார்ச் மாதம் நாங்கள் ஒரு நாயகி அப்படின்னு ஒரு நிகழ்வு நடத்தினோம். அந்த நிகழ்வு கடந்த நூற்றாண்டைச் சேர்ந்த பெண் படைப்பாளிகளுக்கான நிகழ்வாக இருந்தது. அதன் பிறகு நாங்கள் அந்த மேடையிலேயே சொல்லியிருந்தோம், நாங்கள் திரும்ப ஒரு நாயகி நிகழ்வு கூடிய சீக்கிரம் நடத்துவோம், அதுவும் பெண் படைப்பாளிகளுக்கானதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதற்கான ஏற்பாடுகளில் தான் நாங்கள் ஈடுபட்டு இருக்கும் பொழுது தான் எங்களுக்கு இந்த ஒரு நிகழ்வு, இந்த நாயகி நிகழ்வை நடத்தலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதற்கு முதல்ல ரெங்கையா முருகன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவரோட ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் திரு வஉசி அவர்களினுடைய மனைவி மீனாட்சி அம்மாள் குறித்து பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் எழுத்தாளர்களுக்கு எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆனால் இவங்களை யாருமே கண்டுக்கல, இவங்களுக்கான பதிவு எங்கேயுமே இல்லை, மீனாட்சி அம்மாளை பற்றி ஒரு பதிவு நீங்கள் பண்ணலாமே அப்படிங்கும்போது, ஏன் நம்ம மீனாட்சி அம்மாளுக்கு மட்டும் பண்ணணும்? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சுதந்திர போராட்ட தியாகிகள் நமக்கு தெரியும், போராட்டக்காரர்கள் தெரியும், இவர்கள் பெயரெல்லாம் சொல்லும்போது நமக்கு தெரியும். பாரதியாரை யார் கேட்டாலும் தெரியும், வாவேசு அவர்களை தெரியும், வாஞ்சிநாதன் அவர்களை தெரியும், சுப்பிரமணிய சிவா அவர்களை தெரியும், எல்லாரையுமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவருடைய மனைவி அப்படின்னா யாருக்குமே அவருடைய மனைவியர் பெயர் தெரியாது. அப்போ இவர்கள் வாழ்ந்த பிறகும் அவர்கள் இங்கு நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. இவர்கள் சிறையிலும் போராட்ட களத்திலும் இருக்கும் பொழுது இவர்கள் பட்ட துன்பம் அப்படிங்கிறது சாதாரணமே இல்லை. இந்த நிகழ்வுக்காக நாங்கள் தேடி படிக்கும் பொழுதும், நாங்கள் தேடி சில விஷயங்களை கேட்கும் போதும் மிக வருத்தமாக இருந்தது. அவர்கள் எல்லாருமே ரொம்ப உறுதியோடு இருந்திருக்காங்க. உண்மையாகவே அந்த தலைமுறையினர்கிட்டருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது அந்த உறுதியை தான் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்று பேச்சாளர்களாக வந்திருக்கும், உரையாற்ற வந்திருக்கும் அத்தனை பேருமே இந்த இவர்களோடு வஉசி அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஆய்வு பணியை ஈடுபட்டிருப்பவர் திரு ரெங்கையா முருகன் அவர்கள். கடற்கரை மத்தவிலாச அங்கதம் தொடர்ந்து காந்தியை பற்றியும் பாரதியை பற்றியும் தொடர்ந்து எழுதி வருகிறார். திரு சித்ரா பாலசுப்ரமணியம் அப்படித்தான், தொடர்ந்து பாரதி குறித்தும் காந்தி குறித்தும் அவர் நிறைய உரையாற்றியிருக்கிறார். இப்படி நாங்கள் ஒவ்வொருவராக யாரை நாங்கள் இதற்கு பேச்சாளராக உரையாளராக அழைக்கலாம் என்று நாங்கள் மிகுந்த ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்கு பிறகு தான் நாங்கள் ஒவ்வொருவரையுமே நாங்கள் அழைத்தோம். நாங்கள் அழைத்த உடனே எல்லோரும் வந்ததற்கு முதலில் எங்களுடைய நன்றி. திரு ஜெபமணி மாசிலாமணி அவர்களினுடைய பெயரனே இங்கு திரு டொமினிக் அவர்களே பேச இருப்பது எங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஏன் இந்த 6 பேர் மட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த 6 பேரினுடைய மனைவிகளை பற்றியான தரவுகளே எங்களுக்கு சரியாக கிடைக்கல. எங்கேயுமே அதுக்கான இது இல்லை. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பே நாங்கள் பேச்சாளர்களிடம் சொன்னோம், இவங்களை பற்றி நீங்கள் பேச முடியுமா அப்படிங்கும்போது அந்த 2 மாத காலங்கள் நிஜமாகவே தேவைப்பட்டது இவர்களை பற்றியெல்லாம் தரவுகளை சேகரிக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாரையும் பற்றி இருக்குது, வாஞ்சிநாதன்களை பற்றி புத்தகம் இருக்கிறது, பாரதியாரை பற்றி கேட்கவே வேண்டாம், நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆனால் அவர்களுடைய மனைவிகளை பற்றி இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே யதார்த்தமான நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதனால் அது தேடுவதற்கே எங்களுக்கு மிகுந்த நேரமானதுனால 6 பேர் போதும் அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். இதன் பிறகு நாம் தொடர்ந்து இது மாதிரியானவர்களை நாம் பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. இதற்காக எங்களுக்கு நாங்கள் யாரிடமே போய் ஸ்பான்சர் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்கல. முடிந்தவரை நாங்களே எங்களுடைய இந்த நிகழ்வை நடத்தலாம் அப்படின்னு தான் நாங்கள் முடிவு செய்திருந்தோம். அதே மீறி சில பேர் நாங்கள் இதில் ஒரு பங்களிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால சில ஸ்பான்சர்கள் அவர்கள் எல்லோரையுமே நாங்கள் மனமார்ந்த எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக்கொண்டு இந்த நாயகி நிகழ்விற்கு 8 பேர் இணைந்து ஒருங்கிணைத்துள்ளோம். அவர்களை ஒவ்வொருவராக மேடைக்கு அழைப்பதை கடமையாக நினைக்கிறோம். அகிலா ஸ்ரீதர் இதனுடைய ஏவி எல்லாமே அவங்க தான் செய்தாங்க. அவங்க ஒரு மொழிபெயர்ப்பாளர். தொடர்ந்து ஹாலிவுட் படங்களுக்கு எல்லாம் தமிழில் வசனம் எழுதுவதற்கு அவர்களுடைய பங்களிப்பு மிக பெரியது. சவிதா கவிஞர், எழுத்தாளர். ஜெய்ஸ்ரீ
ஜெயஸ்ரீ சமர்ப்பன் என்கிற ஒரு கற்றல் சிறப்பு குழந்தைகளுக்கான கற்றல் நிறுவனத்தினுடைய நிறுவனர். ரேவா கவிஞர், எழுத்தாளர். தமிழ் பொன்னி தையலகம் வைத்து நடத்தி வருகிறார். பாலைவன லாந்தர் கவிஞர், எழுத்தாளர். லாந்தர் ஆர்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக பல இலக்கிய நிகழ்வுகளை அவர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்து வருகிறார். காயத்ரி ஆர் எழுத்து பதிப்பகத்தினுடைய நிறுவனர்களில் ஒருவர், பிரெஞ்சு பேராசிரியை. ஜா தீபா எழுத்தாளர். நிகழ்வு தொடங்கியிருக்கிறது. முதல் அமர்வினை அறிமுகம் செய்து பேச்சாளரையும் அறிமுகம் செய்ய திரு சவிதா அவர்களை அழைக்கிறேன். பாக்கியலட்சுமி திருமிகு பாக்கியலட்சுமி வாழ்வே சுப்பிரமணியம் குறித்து கோமதி சங்கர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். திரு கோமதி சங்கர் அவர்கள் நெல்லையைச் சேர்ந்த சிறந்த வாசகர். பிஎஸ்என்எல்லில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பிறகு வாசிப்பின் மீது கொண்ட பேரார்வத்தால் இலக்கியத்தில் தீவிரமாக இயங்குகிறார். சிறந்த இலக்கிய விமர்சகர், சற்று கடுமையான இலக்கிய விமர்சகர் கூட. நுழைபுலம் இலக்கிய வட்டத்தின் அமைப்பாளர். அதன் மூலமாக இலக்கிய முன்னெடுப்புகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார். நாற்கரம் பதிப்பகத்திற்கும் அவர் ஆசிரியர் குழுவில் இடம்பெற்றுள்ளார். தொடர்ந்து இலக்கியத்தில் தீவிரமாக இயங்குவதும் நியாயமாக இயங்குதலும் தன் கடமையாக நினைத்து பணிபுரிகிறார். அது மட்டுமல்ல, கல்வெட்டை வாசிப்பது, பழைய சங்ககால இலக்கியங்கள், பழைய தரவுகளை திரட்டுவது, முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை பற்றிய தரவுகளை ஒருங்கிணைப்பது, அது போன்ற பல விஷயங்களை மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அதற்குரிய பயணங்களையும் மேற்கொண்டு எங்களை போன்ற வாசிப்பில் ஈடுபாடு இருப்பவர்களை அந்த பயணத்தில் மேற்கொண்டு ஒரு உருப்படியான பயணமாக அதை திகழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதே பெரிய விஷயமாக சொல்ல வேண்டும். சங்ககால இலக்கியங்கள், பெருந்தலைவர்களின் வரலாறு போன்றவைகளில் மிகுந்த ஆர்வமும் புலமையும் மிக்கவர். நீலகண்ட பிரம்மச்சாரி என்ற நாடக நூலை எழுதியுள்ளார். இந்த நிகழ்வை பற்றி நாங்கள் அவரிடம் சொன்னதிலிருந்து தன்முனைப்புடன் தரவுகளை திரட்டியுள்ளார். அதற்காக திருச்சிக்கு பயணம் சென்றதாகட்டும், அதற்கு பிறகு நிகழ்ச்சிகளை பற்றிய யார் எப்போது பேச இருக்கிறார்கள், என்ன நேரம், எப்படி பேச முடியும் என்று ஆர்வமாக விசாரித்ததாகட்டும், முதலில் நான் பேசினால் நான் எல்லாருடைய உரைகளையும் இன்னும் தீவிரமாக கேட்கலாமே என்று ஆர்வமோடு விசாரித்ததாகட்டும், அத்தனையுமே இந்த நிகழ்வின் மீது மிகுந்த அக்கறையுடையவர். அவரை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தேசத்தினுடைய 79வது சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மேடையில் முதலாக பேச வேண்டியவர் என்னைப் போல நெல்லைக்காரர் தான், சவுந்தர மகாதேவன். உங்களைப் போலவே நானும் அவருடைய பேச்சின் ரசிகன். நெல்லையில் அவர் சுவாரஸ்யமாக பேசக்கூடிய ஒரு முக்கியமான பேச்சாளர். அவர் இங்கே வந்தால் அவர் பேச்சை ரசிப்பதற்காக காத்திருந்தேன். அவர் இல்லை என்பது எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. அந்த இடத்துக்கு இந்த நெல்லைக்காரன் வந்திருக்கிறேன். சரி, இந்த நாயகி 1947 இந்த வருஷம் கொஞ்சம் உதைக்குது எனக்கு. சுதந்திர போராட்டம் என்பது நமக்கு நீண்ட நெடிய காலம். ஒரு 150 வருஷ காலம் இருக்கிறது. அதுக்கு 17ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில், 18ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியிலிருந்து 19, 20னுடைய அரை நூற்றாண்டு வரைக்கும் ஒரு 150 ஆண்டு வரலாற்றை நீங்கள் 1947 என்று ஒரு வருடத்தில் ஒரு சிமிழுக்குள் வைத்திருக்கிறீர்கள். நன்றி. இந்த வீரர்களை பற்றியெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கிறது அவர்கள் சொன்னதை போலவே. ஆனால் அவர்கள் குடும்பத்தை தாங்கிய இல்லத்தரசிகளை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும், எவ்வளவு தெரியும்? தெரியவில்லை. ஆக வாவேசையரை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று சவிதா என்னுடைய அழைத்தவுடன் கொஞ்சம் யோசித்தேன். இருந்தாலும் அது ஒரு சவாலாக உணர்ந்துக்கிட்டேன். அந்த அம்மாவை பற்றி பேசுவோம். அவங்கள பற்றி எனக்கு என்ன தெரியும்னா, அவங்க பேர் தெரியும். அவங்க என்னை கூப்பிடும்போது அவங்க பேர் தெரியும். பாக்கியலட்சுமி எப்படி தெரியும் என்றால், இந்த நிகழ்ச்சிக்கு வரப்போகிற கடற்கரை மத்தவிலாச அங்கதம் அவர்கள் பாரதி விஜயம் என்று ஒரு நூலை தொகுத்தார்கள். அதிலே பாக்கியலட்சுமி எழுதிய கட்டுரை ஒன்று இருக்கிறது. அந்த கட்டுரையின் தலைப்பே ஒரு கவித்துவமாக இருக்கும். பாரதி ஏழை அல்ல கர்ணனே என்ற தலைப்பில் அவர் எழுதியவர். அந்த பாரதி விஜயம் நூல் இருக்கிறவர்கள் அதை படித்து பார்க்கலாம். இணையத்திலும் அந்த கட்டுரை இருக்கிறது. அந்த கட்டுரை இப்போ முக்கியம் இல்லை. அதில் நான் போனால் அதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துக்கணும். அது இருக்கட்டும், ஒரு அறிமுகத்துக்காக சொன்னேன். ஸோ இப்போ பாக்கியலட்சுமியை பற்றி எனக்கு
அந்த கட்டுரை மட்டுமே தெரியும். அவங்க சொன்ன பிறகு நான் யோசித்தேன், இங்கே சில நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த தரவுகள் சேகரிப்பதற்காக முதலில் வரகநேரி அவருடைய வாபிசையருடைய வீட்டுக்கு, அவர் வாழ்ந்த வீட்டுக்கு அது நினைவில்லமாக வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது. அவருடைய புதல்வர் கிருஷ்ணமூர்த்தி திருவரங்கத்தில் டாக்டராக இருந்தார். அவர் இந்த வீட்டை வந்து நாட்டுடைமையாக கொடுத்தாங்க, நாட்டுக்கு கொடுத்தார். அதை வந்து அவங்க நூலகம் வைத்து பராமரிக்கிறார்கள், நல்லா இருக்குது. அதற்கு என்னை திருச்சியிலே என்னுடைய தோழியர் திருச்சியில் தான் இருக்காங்க, அவங்க சரண்யா சச்சிதானந்தன் என்னை அழைத்து அறிமுகப்படுத்தி அங்கே என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே 2-3 நூல்களை நான் படித்தேன். கொஞ்சம் கிடச்சிது, ஒரு ஸ்டாம்பு பேப்பருக்கு பின்னால் எழுதுகிற போல் கொஞ்சம் கிடச்சிது அந்த 2 புத்தகத்துலேயும். சரி, அதற்கு பிறகு ரோஜா முத்தையா நூலகத்தில் ஒரு 2 புத்தகங்கள் கிடச்சிது, இன்னும் கொஞ்சம் அதிகம். அப்புறம் அக்குளூர் ரவி வஉசி ஐயருங்கிற தலைப்பில் ரா பத்மநாபன் புத்தகத்தை தந்தார், அது ஒரு பொக்கிஷம். அதற்கு பிறகு ஒரு தபால் அட்டையில் பின்னாலே எழுதுகிற அளவுக்கு ஒரு செய்திகள் கிடைத்தார். இந்த முன்னரை எதுக்குன்னா, இவ்வளோ தூரம் அலைஞ்சும் இவ்வளவு தான் கிடச்சிது அப்படிங்கிறது இது ஒன்று விஷயம். சரி, இந்த சுதந்திர போராட்ட வீரர்களே இந்த நான் 150 ஆண்டு கால வரலாறு சொல்லுகிற போது வெகுஜன இயக்கமாக மாறிய காலம் என்பது காந்தி யுகம். காந்தி வந்து ஒரு பரந்துபட்ட ஒரு போராட்ட களத்தை உருவாக்கினார். அதற்கு முன்னால் உள்ளவங்க கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, அறிஞர்கள், இப்படி சில பேர் இந்த நாட்டினுடைய விடுதலையை கருதி வந்த ஒரு காலம். அவங்க வந்து அவங்கள ஒருத்தர் தான் வ.வி. ஐயர். அதில் ஒரு 4 பேர் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வ.உ.சி., பாரதி, வாஞ்சிநாதன், வ.வி. ஐயர். இதில் வாஞ்சிநாதனை தவிர்த்து இந்த 3 பேரை பார்த்தால் நான் சொல்கிற பட்டியலில் அடங்கும். இலக்கியவாதியாகவோ, தத்துவ ஞானியாகவோ, அறிஞராகவோ, சான்றாராகவோ, படித்தவராகவோ நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வரலாம். வாஞ்சிநாதன் தொண்டன், இவர்களை பார்த்து பிரமித்தவன், அதற்குள்ளே அவங்க கூட போய் நின்று வேலை பார்த்தவன். ஸோ அவரை தனியாக பார்க்குறதா இருந்தால் இந்த 3 பேர். ஆனால் இந்த 3 பேரில் உள்ள வ.வி. ஐயரால் பட்டை தீட்டப்பட்டவன். அவன் வந்து ஆஸ்குலேட்டருக்கு எதிராக துப்பாக்கியை ஏந்தினான் என்றால் அது வ.வி. ஐயர். ஸோ இந்த வ.வி. ஐயரை பேசுவதற்காக, அவருடைய மனைவியை பேசுவதற்காக இங்கே வந்திருக்கிறேன். அது கூடவே இன்றைக்கு 1925 அவர் மரணமானார். 1925 ஜூன் மாதம், இது 2025 ஆகஸ்ட் மாதம். சரியாக 100 ஆண்டுகளும் 2 மாதங்கள். ஆகவே நான் பாக்கியலட்சுமி பேசுகிற போது ஒரே நேரத்தில் நான் வ.வி. ஐயருடைய 100ஆண்டு நினைவு உரையும் நான் செய்கிறேன். அந்த வகையில் இந்த மேடை எனக்கு பேரளிக்கிறது. இங்கே என்னோடு பேச வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நான் ரசிகன். சித்ரா பாலசுப்ரமணியன், கடற்கரை, ரங்கையா முருகன். ஆகவே எனக்கு அவர்களோடு பேசுவது ஒரு அங்கீகாரமும் கூட. நன்றி. இப்போ பாக்கியலட்சுமி என்ற 11 வயது பெண்ணுக்கு 1897 வ.வி. ஐயர், அதாவது அப்படி சொல்லக்கூடாது, வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் என்ற ஐயரையும் விட்டுருங்க, வரகநேரி வேங்கட சுப்பிரமணியன் என்ற 15 வயது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது அந்த காலத்து பாலிய விவாகம். இதை ஒரு மூடத்தனம்னு பாரதி எழுதியிருக்கார், காந்தி எழுதியிருக்கார், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அது அன்னைக்கு உள்ளது. ஸோ அவர் 11 வயசு பொண்ணால் என்ன எதிர்பார்ப்பில் இங்கே வந்திருப்பாங்க திருச்சிக்கு, கணவன் வீட்டுக்கு. பையன் ரொம்ப கெட்டிக்காரன்னு பேர் வாங்கினவன். அப்போவே மெட்ரிகுலேஷன் படித்து முடிச்சிட்டான். பிஏ படிப்புக்கு தயாராகிட்டு இருக்கிறான். கல்யாணம் ஆயிடுச்சு 1897. 2 வருஷத்தில் அவர் பிஏ படித்து முடிச்சிடுறாரு. பையன் பிஏ படிச்சிருவான், ஏதாவது வேலைக்கு போவான்னு நினைக்கும்போது பையனுடைய ஆசை தெரியுது, நான் வக்கீல் ஆகணுன்றான். இது அந்த காலத்தில் ஒரு பைத்தியம். அந்த காலத்தில் சித்தாமா ஒத்துக்குவாங்க. அந்த காலத்தில் எல்லாரும் காந்தியிலேருந்து, நேருலேருந்து, ராஜாஜிலேருந்து வக்கீல். அது ஒரு இது மாதிரி இருந்தது, ஒரு ட்ரெண்ட் மாதிரி. அவங்களுக்கு எல்லாமே வக்கீல் வேலை வேணும். அவர் படித்தார், வக்கீலுக்கு படித்தார். 1902 வக்கீல் ஆனார். நல்ல வழக்கு நடத்தினார். திருச்சியில் பெரிய வக்கீல், நல்ல பேர், புகழ், சம்பாத்தியம் எல்லாம் வந்தது. ஜாலியாக இருந்தார், சொகுசான வாழ்க்கை. இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு குறிச்சிக்கிட்டு வாங்க. ரொம்ப சொகுசாக இருந்தார். பாக்கியலட்சுமி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவருக்கு சும்மா இல்லை, அவருக்கு அடுத்த ஆசை, அடுத்த கட்டம் ஹைகோர்ட் வக்கீல் ஆகணுமே அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த நேரத்தில் அவருடைய பாக்கியலட்சுமியோட அண்ணன் ஒருத்தர் சிங்கப்பூரில் பெரிய தொழில் நடத்திட்டு இருந்தார், ஒரு ஜவுளி நிறுவனம். பெங்களூரில், பாண்டிச்சேரியிலலாம் அவருக்கு கிளை இருந்தது அந்த நிறுவனத்துக்கு. அவர் ஒரு கணக்கு போட்டார், மச்சனை படித்த மாதிரி ஆச்சு, நமக்கு உதவுற மாதிரி ஆச்சு, எப்போ நீ ரங்கூனுக்கு வா, இங்கே உனக்கு திருச்சியை விட நிறைய வாய்ப்புகள் உண்டு,
இங்கே வழக்கு மன்றம் வந்து இங்கே தேவைகள் அதிகம். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் அங்கே வந்து வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர் தேவை. எப்படி காந்தி தென்னாப்பிரிக்காவில் வர்த்தகர்களுக்கு தேவைப்பட்டாரோ அதே போல் இது நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோடனே இதை பற்றி 2 குறிப்பு படித்தேன். ரா பத்மநாபன் ஒரு குறிப்பு சொல்கிறாரு, சுத்தானந்த பாரதி ஒரு குறிப்பு சொல்கிறார். என்னென்னா, இவருக்கு உண்டான அந்த ஆசை, இந்த அம்மா வந்து திருச்சியை விட்டு வெளியே போகணுன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கு. எதனால் இருந்தோ தெரியல. பாக்கியலட்சுமிக்கு பாக்கியலட்சுமி தான் நம்ம ரங்கூனுக்கு போகணும்னு தூண்டுறாங்களாம். இது ஒரு குறிப்பு. இன்னொருத்தர் இந்த குறிப்பை சொல்லலை, அவருடைய ஆசை அப்படின்றார். எப்படியோ அவர் போகிறாரு. நான் கொஞ்சம் வேகமாக விரட்டிட்டு போகிறேன், கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, கொஞ்சம் நிறைய சொல்லணுங்கிறதுக்காக 20 நிமிஷம் தான் தந்திருக்காங்களாம். அதனால் வேகமாக போகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அவர் ரங்கூன் போகிறாரு. ரங்கூனில் இன்னும் கெட்டிக்காரன் ஆகிட்டார். வெள்ளக்கார வக்கீல்களுக்கெல்லாம் இவரை பிடிச்சி போச்சு. பிரமாதமாக இருக்கானே இந்த பையன், ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கானே அப்படின்ட்டு கூட கொஞ்சம் ஒரு செட்டு அவருக்கு ஏறுது. புகழ் ஏற ஏற பைத்தியம் ஏறும். இவருக்கு அடுத்த பைத்தியம் பாரிஸ்டர் ஆகணும். அது பெரிய கனவு அந்த காலத்து ஆட்களுக்கு. காந்தியிலேருந்து எல்லாரும் அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா, காந்தியை திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இந்த வாவை செய்கிற கடைசியில் காந்திட்டு போய் சேருவார். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வாவை செய்யரும் அது போல் பாரிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். பையனோட அப்பா, அதாவது திருச்சிக்கார அவருடைய அப்பா சொல்கிறாரு, என் பையன் பாரிஸ்டராக வந்தால் பெரிய பெரிய பதவிகள்லாம் தேடி வரும், பெரிய பணக்காரனாக நல்லா சம்பாதிக்கலாம், செல்வந்தனாகலாம், அரசாங்க வழக்குகள் எல்லாம் நடத்தலாம். இப்படி அவரும் ஆசைப்பட்டார். பாக்கியலட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மாப்பிள்ளை அங்கே போயிட்டு வருவார், பெரிய வக்கீலாக வருவார் அப்படின்னு சந்தோஷமாக வெளியே அனுப்புகிறா. ஒரு குழந்தை இருக்குது அப்போ அவங்களுக்கு, 1 வயசு குழந்தை, பட்டம்மாள். குழந்தையும் மனைவியும் விட்டுட்டு ஒரு லண்டன் போகிறார். அதுதான் அவருடைய முதல் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. 2வது அத்தியாயம் லண்டனில் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அவர் லண்டனில் இறங்குறார். இறங்கி கொஞ்ச நாளைக்கு வெளியே தான் இருக்கிறாரு, படிச்சுக்கிட்டு இருக்காரு. சாப்பாடு கொஞ்சம் எங்கே கிடைக்கும்னு பார்க்குறாரு. இந்திய சாப்பாடு வேணுன்னா இந்தியா ஹவுஸ்க்கு போங்க, அங்கே கிடைக்கும்னாங்க. சாப்பாடை தேடி தான் அங்கே வந்தார். ஒரு வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. அங்கே போனால் அங்கே ஒரு ஆளை பார்த்தார். அவர் பேர் சாவர்கர். இந்த இடத்துல ஒரு குறிப்பு, சாவர்கரை பற்றி நமக்கு நிறைய பிம்பங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் வாவை செய்கிற வரலாறு படிக்கும்போதும் அந்த காலத்து அந்த 1909, 8 வரலாறுகளை படிக்கும்போதும் பிரம்மாண்டமான ஒரு பிம்பம் அவர் சாவர்கர், அதை மறுக்க முடியாது. அவர் ஒரு குட் ஆர்கனைசர். பார்க்குறவனெல்லாம் புரட்சிக்காரன் ஆக்கிடுவார். துணிச்சலாக வந்து வெக்கப்படுவோம். நம்ம முதல்ல பார்த்தவன்டே போய் இந்த விடுதலையை பற்றியா பேசுவோம், கொஞ்சம் வெக்கப்படுவோம், கொஞ்சம் கூச்சப்படுவோம். இவர் அதெல்லாம் இல்லை. வாவை செய்கிற பார்த்த ஒரு 10 நிமிஷத்தில் அவர் நாட்டோட விடுதலை எப்படி கேட்குறாராம். எதுக்குப்பா வந்திருக்க? பாரிஸ்டருக்கு படிக்க வந்திருக்கேன். என்ன விஷயம், என்ன பண்ணுறேன், உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டு, இதுதான் கேட்குறாரு. எனக்கு மேல்நாட்டு சங்கீதத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நான் மேல்நாட்டு நடனங்கள்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியா, அந்த நிலைமையில் தான் நீங்கள் உங்கள் நாடுலாம் இருக்குதா ஆரம்பிக்கிறேன். தண்ணி எடுத்துக்கலாம். அந்த நிலைமையில் தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றார். அப்போ என்ன அப்படிங்கும்போது, நம்ம நாட்டோட நிலைமை உங்களுக்கு தெரிய வேண்டாமா பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கன்வின்ஸ் ஆகிறார். அடுத்த சந்திப்பில் அவர் மாறிட்டார். இது எப்படி நமக்கு பாக்கியலட்சுமி வச்சு பேச முடியல. பாக்கியலட்சுமிக்கு இந்த இவர் லண்டனுக்கு போனோன்னா கொஞ்சம் நாளைக்கு நல்ல அருமையான கடிதங்கள், ஒரு இளம் மனைவிக்கு எப்படியான கடிதங்கள் வருமோ அப்படிலாம் வந்துட்டுருக்கு. 1908 ஆரம்பித்த உடனே துணி மாறுது. நான் வேறு தேச பக்தனாகிட்டேன், தேச தொண்டு எனக்கு பிடிச்சி போச்சு. வீடு பெரிதா நாடு பெரிதான்னு கேட்டால் நாடு தான் பெரிது. நம்ம நாட்டுக்காக உழைக்கணும், நம்ம நாடு ரொம்ப அடிமைப்பட்டிருக்கு, ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம நாட்டு மக்களுக்கெல்லாம் நிறைய வேலைகள் செய்யணும். ஆகவே நான் அதில் சேர்ந்துட்டேன். நீ வந்து கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், ஜான்சி ராணி லட்சுமி மாதிரி இருக்கணும் அப்படின்னு கடிதங்கள் வருது. இந்த அம்மா கொஞ்சம் பதறிடுச்சு. இதே மாதிரி இப்போ அவங்க ரங்கூனில் இல்லை, அது சொல்லணும், திருச்சியில் தான் இருக்காங்க. அந்த தகப்பனார் அவர் வேறு மாதிரி நினச்சிருந்தார். அடா பாவி, இவன் கெடுத்தானே, இவனுக்கு என்னாச்சு, இவன் இப்படி போயிட்டானே, நான் எவ்வளோ இவனை பற்றி எப்படி நினச்சோம், இவனுக்கு என்ன தியாகம் வந்தே மாதிரம்னு பேச ஆரம்பிச்சிட்டானே, அவர் பயப்படுதார். இது இப்படி இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் குழப்பத்திலே அந்த வீடு இருக்குது. 1909 வருது. 9ல் ஒரு கொலை நடக்குது லண்டனில். மதன்லால் திங்கரா இவர் வந்து கர்சன் வாலி அப்படிங்கிற ஒரு ஆளை, அவரையும் அவர் கூட வந்து ஒரு இன்னொரு வெள்ளைக்காரனையும் கொண்டுட்டார். இந்த கர்சன் வாலிங்கிறவன் இந்த சுதேசி இயக்கத்தில் இருக்க அந்த கர்சன் பரப்பு இல்லை, ஆனால் அந்த கர்சன் பரப்பை விட மோசமான ஆள். அவனையும் கூட வந்து ஒரு ஆளையும் கொண்டுட்டான். அவர் பேர் ஏதோ லால் டங்கான்னு நினைக்கிறேன். அவரையும் இவர் கொண்டுட்டான். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
வாக்குமூலம் கொடுக்கணும் இல்லையா, இது நாட்டுக்காக செஞ்சாங்க, வேற ஒன்றும் அவன்கிட்ட இருந்து வாங்க முடியல. இவன் யாரோட தொடர்புடையவன் அந்த இங்கிலாந்தில் விசாரிக்கும் போது இது அந்த இந்தியா விடுதிக்காரங்களோட இருக்கிற ஆள் தான், அவங்களோட இவனுக்கு டச் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் சாட்சியம் இல்லை. இவனோ வாக்குமூலம் எதுவும் கொடுக்கல. இவன் பெரிய ஆள், இவன் மதன்லால் திங்கரா எவ்வளோ பெரிய ஆள், அவன் என்ன வகையிலையும் வாக்குமூலம் கொடுக்க மாட்டாங்கிறான்னு அவனை சோதிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு 2-3 அத்தியாயங்கள் நான் பேசணும், இப்போ வேணாம், அது நமக்கு பாக்கியலட்சுமி தான் முக்கியம். ஸோ அதனால் மதன்லால் திங்கரா வந்து அந்த வழக்கில் இவங்க தப்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு சாட்சி இல்லை, சாவர்கருக்கும் இல்லை, வாவிசையருக்கும் இல்லை. இதே நேரத்தில் நம்ம நாசிக் கலெக்டரை, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, நாசிக் கலெக்டரை ஒருத்தன், அதாவது சவர்கர் குடும்பத்தில் கொஞ்சம் நெருங்கிய உறவு உள்ளவன், அவன் கொண்டுட்டான். அதே மாதிரி வீதியில் வச்சு கொண்டுட்டான். சேம் இதே மாதிரி ஒரு கொலை அங்கே நடந்த வரைக்கும் வேறு, இங்கே இந்தியாவில் நடக்குது. இதை கொஞ்சம் சுற்றி பார்க்கும்போது இந்த அரெஸ்ட் ஆனவங்க கொஞ்சம் வளரிட்டான். இது நேர சாவர்கருக்கும் வாவிசையர் இவங்களுக்கு எல்லாருமே இதுக்கு தொடர்பு இருக்குது. இந்தியா விடுதி தான் இதுக்கு ஆரம்பம், அங்கேருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் தான் இங்கே. உண்மையிலேயே அது பேருக்கு ஒரு சாப்பாட்டு விடுதி, உள்ளுக்குள்ளே ரகசிய இயக்கங்களுக்கு எல்லாம் வெளியே செய்கிறவங்க அவங்க தான். ஸோ அவங்க வந்து தான் இதில் தொடர்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே விசாரணை அங்கே ஆரம்பிக்கி இவங்க முதல்ல பாரிஸுக்கு போய் உட்காந்துக்கிறாங்க. வாவிசையரோ இவங்க எல்லாருமே, அவங்க பேர் என்ன, மேடம் காமா, இவங்களுக்கு ஒரு அடக்கலை கொடுக்குறாங்க பாரிஸில், அங்கே தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சாவர்கர் லண்டனுக்கு வரார், மோப்பம் முடிச்சுட்டு வந்து பிடிச்சிட்டு போயிட்டான். அவர் வரலைன்னா அவர் அரெஸ்ட் ஆகிருக்க மாட்டார். அவர் அரெஸ்ட் ஆகிட்டார். அவருக்கான வழக்கு நடத்தலான்னு வாவிசையர் நினைக்கிறார். செய்யாத, நீ தப்பிச்சு போகணுன்னா முதல்ல இங்கேருந்து போ, இந்த வழக்கெல்லாம் வேண்டாம், நீ வழக்கே நடத்தினாலும் என்னுடைய தீர்ப்பு என்னவாக இருக்குன்னு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும் அப்படின்னு சவர்கர் சொல்கிறார். அந்த வழக்கு முடிஞ்சது, அவர் அந்தமான் வரைக்கும் போகிறார், அது தனி கதை. இவர் பாரிஸில் இருக்கார். இங்கே 1909 நடந்த கொலையும் இந்த நாசிக்கில் நடந்த கொலையும் அதில் இந்த இந்தியா விடுதிக்காரங்க வாவிசையர் பேரெலாம் வந்தவொடனே தூத்துக்குடி, திருச்சி அக்ரகாரத்தில் குழப்பம் வருது, போலீஸ் தலைகள் வருது, விசாரணை வருது, நெருக்கடி வருது, எல்லாம் வருது. இவன் பார்த்தாரு, ரொம்ப சங்கடமாக இருக்கேன்ட்டு யோசிச்சு என்ன சொல்கிறாரு, இந்த ஆளை பாருங்கள், இந்த வெள்ளைக்காரங்க திரும்ப திரும்ப இந்த போலீஸ்காரங்க வந்தானா நம்ம சொத்தை பிடிக்கிட்டு போயிடுவோம், அதனால் இங்கேருந்து கடிதம் எழுதுறாரு, நீ வந்து என்னுடைய இந்த பூர்வீக சொத்துக்கு, மூத்த பையன், பூர்வீக சொத்துக்கு பாத்தியதை இல்லைன்னு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி இவன்ட்டு எழுதி வாங்குறார். கடிதம் மூலமாக போகிறாரு, அவர் எழுதியும் அனுப்புகிறார், எனக்கு இந்த சொத்து மேலே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு. அந்த நேரத்தில் அவர் பாரிஸ்டர் பதவி அப்போ தான் திறந்திருக்கார். ஏன்னா பாரிஸ்டர் பட்டம் வாங்கணும்னா ராஜ விசுவாச பிரமாணம் எடுக்கணும், நான் எடுக்க மாட்டேன்ட்டார். அதனால் அந்த பாரிஸ் பட்டத்தை அவர் திறந்துருந்தார். அதையே தூக்கி போட்ட மனுஷன் இதையும் தூக்கி போட்டான், அவ்வளோதான் விஷயம். இது 1909. ஆனால் அவன் என்ன நேரம் மாட்டிக்கிடுவான், மாட்டினா ஒன்று தூக்கு தண்டனையோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனை வரும். அப்படிங்கும்போது ஒரு பெரிய துயரம். இது எல்லா புத்தகத்திலையும் பதிவாகலை. எனக்கு தந்த அக்கலூர் ரவி தந்த ராகா பத்மநாதன் தான் இதை பதிவு பண்ணியிருக்கிறார். என்னென்னா வாவிசையருடைய மனைவி, அதாவது அவங்க வந்து இந்த துயரம் அழுத்தமும் தாங்க முடியாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஒரு நாள் ராத்திரி. இது யோசிச்சு பாருங்கள். ஒரு இப்போ இந்த குழந்தைக்கு 3 வயசு, அந்த பட்டம்மாள்ங்கிற குழந்தைக்கு 3 வயசுன்னு வச்சுங்க. இந்த 3 வயது குழந்தையோடு இருக்கக்கூடிய அந்த வீட்டோட மருமகளுக்கு எதன் காரணமாக மாமியார் இறந்துட்டாங்கன்னு தெரியும். அது மிக கடினம், அவங்க தாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எந்த அக்கறைக்காரம் அவங்கள சொல்லிச்சு, நீ ராணி மாதிரி வாழ போகிற, உன் புருஷன் லண்டன்லேருந்து வரும்போது மிகப்பெரிய புகழோடு வருவான், பணத்தை அள்ளி அபிஷேகமே பண்ணுவான், நீ மகாராணி மாதிரி வாழ்வேன்னு சொன்ன அதே அக்கறைக்காரம் உன் மாப்பிள்ளை மாட்டிட்டானாமே, அவனை தூக்கில் போட்டுருவாங்களாமே, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாரவன் மாமனார் அப்படின்னு பேச அந்த அழுத்தம், மாமியார் இறந்து போன பிரச்சனை எல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு திருச்சியில் இருக்க முடியல. இந்த நேரத்தில் ஒரு கடிதம் எழுதுகிறார். எழுதுறா, நம்ம பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டான், மழையில் வருது, அவளுக்கு நல்லா பேசுகிறான், நீங்கள் இது கேட்டால் சந்தோஷமாக இருக்குன்னு அவள் எழுதுகிறா. அதுக்கு அவர் என்ன பதில் எழுதுகிறாருன்னா, அப்படியா ரொம்ப சந்தோஷம், அவளுக்கு வந்தே மாதரம் சொல்லிக் கொடு, ஒரு டெய்லி காலையில் வந்து வந்தே மாதரம் அவள் சொல்லணும், ஜபம் மாதிரி வந்தே மாதரத்தை நீ சொல்லிக் கொடு, அந்த பழக்கத்தை உண்டு பண்ணு அப்படின்னு அவள் சொல்கிறார். இந்த பொண்ணு சொல்லுது, அப்பா சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அம்மா சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வந்தே மாதரம் ஒரு தடவை இல்லை, காலையில் சார் வணக்கம் ஒரு தடவை இல்லை, அந்த நாள் முழுக்க அவர் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பிரச்சனை. இவர் என்ன சொல்கிறாரு, அழுத்தம் தாங்க முடியல, மாமனாரும் ஒரு துணையாக இல்லை, அந்த அம்மா கொஞ்ச நாளைக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு, அண்ணன் அப்போ பெங்களூரில் இருந்தார், பசுபதி ஐயர், அங்கே போயிட்டாங்க.
அங்கே அந்த பசுபதியர் தான் இந்த இவர் லண்டனுக்குலாம் அனுப்புனவர். அவருக்கு என்ன பிரச்சனைன்னா, வாவேசையருடைய மனைவி இங்கே இருக்கான்னு சொன்னால் நம்ம வியாபாரம் பாதிக்கப்படும், இந்த வீட்டுக்கு போலீஸ் வரும், இதை மறைச்சி தான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இவ வந்ததையோ இருக்கிறதையோ யாருக்கும் வெளியே சொல்லாமலே அவர் இருக்கார். இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, சீதபேதி வந்துடுது. குணப்படுத்தணும்னா டாக்டர் வரணும். டாக்டர் வந்தால் இந்த அம்மா இருக்கிறது தெரிஞ்சிடும். ஆகவே டாக்டர் இல்லாமல் கைப்பக்குவத்திலே குணப்படுத்தலாமான்னு பார்க்குறாங்க. என்ன முடியும்? அந்த குழந்தை இறந்து போகுது. 3 வயது குழந்தை இறந்து போகுது. 2வது துயரம், அதாவது காரியம் ஆவினும் கை கொடுத்தல்னு சொல்லி வளர்க்கப்பட்ட அந்த காலத்து பெண்களுக்கு கணவனுடைய காரியம் என்ன என்று தெரியாமலே தான் அவங்க வந்தாங்க. காரியம் தெரிகிற போது, அந்த காரியத்தினுடைய வீழ்ச்சி அறிகிற போது அதை எவ்வாறு சந்திப்பது, அதை எப்படி நாம் வந்து பேஸ் பண்ணுறது, எப்படி கடந்து போவது, அல்லது கணவன் மிச்சும்படி இருக்க முடியுமா, குடும்பம் மிச்சும்படி இருக்க முடியுமா, சமூகம் மிச்சும்படி இருக்க முடியுமா, பயங்கர குழப்பம். ஆக மாமியார் இறந்தாங்க, அடுத்தால குழந்தை இறந்து போச்சு. ரொம்ப துக்கமான நிலைமையில் பலபடியும் மாமனார் கூட தான் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போது கடிதம் வருது, நான் இப்போ பாரிஸில் இருக்கேன், நீ பாரிஸுக்கு வந்துரு. அவர் இப்படி அவர் தேசத்தொண்டாவே இருக்கட்டும், உத்தரவு வருது. அவள் எப்படி வருவா, யார் கூட வருவா, என்ன அதெல்லாம் ஒன்றும் கேள்வி. வாவேசையர் தான் இப்படி எழுதுறாரு, நான் பாரிஸில் இருக்கேன், நீ பாரிஸுக்கு வா அப்படின்னு எழுதுறாரு. பாரிஸுக்கு எப்படி போகிறது? பசுபதியர் சொல்கிறார், வேணா நான் கூப்பிட்டு போகிறேன் உன்னை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் ஒரு விபத்தில் கீழே விழுந்துருந்தார், தாமதமாயிட்டு. இன்னொரு கடிதம் வருது, நான் பாரிஸிலேயே இருப்பேன், இந்தியாவுக்கே வரமாட்டேன் அப்படிங்கிறார். இன்னொரு கடிதம் வருது, நான் பிரேசிலுக்கு போகிறேன், நீ அங்கே வரையா. இப்படி இந்த அம்மாவை போட்டு அந்த கடிதங்கள் உழைச்சி எடுக்குது. ஆனால் இந்த கடிதங்களுடைய வேறு நிலைமை வேறு. அவர் இந்த போலீஸ்காரங்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி கடிதங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் சந்தோஷம் வந்துடுச்சு. 1910 நான் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேன், நீ பாண்டிச்சேரிக்கு வாமா அப்படின்னு வருது. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மாமனார்கிட்ட சொல்கிறா, நானே உன்னை கூட்டு போகிறேன்னு கூட்டு போகிறாரு. ஈஸ்வரன் தர்மராஜா கோவில் தெரு, நம்ம பார்த்தோமே பாரதியார் வசித்த தெரு, அந்த தெருவை பாரதியார் எழுதியிருக்கார். கீர்த்தி அடைக்கலம் சேர் ஈஸ்வரன் தர்மராஜா வீதின்னு எழுதியிருக்காரு. என்ன கீர்த்தி, என்ன கீர்த்தி அங்கே அடைக்கலமாச்சு? இந்த தேசத்தின், தமிழ்நாட்டினுடைய அவ்வளவு கீர்த்தியும் அங்கே அடைக்கலமாக இருந்தது. பாரதியார், வாவேசையர் எல்லாரும் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஈஸ்வரன் தர்மராஜா கோவில் தெருவில் ஒரு வீடு பார்த்து மகனை குடி வைக்கிறார். இந்த வேலை தான் அவர் செஞ்சது. இவங்க 2 பேரும் வாழ்ந்தாங்க. சொல்லப்போனால் அந்த பொண்ணு அந்த 10 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்தான். நல்லா புரிஞ்சிக்க முடியுது. பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம், போலீஸ் உளவாளிகளுடைய பிரச்சனை இருக்கலாம், நெருக்கடி இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த அம்மா கணவனோட வாழ்ந்திருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தாங்க. அவளை ஒத்த பெண்கள், செல்லம்மா பாரதியிலிருந்து மண்டையம் சீனிவாசாரியுடைய பிள்ளைகளிலிருந்து ஒரு ஐக்கியமான, ஒரு சுதந்திரமான, சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் ஒரு 10 வருஷம் அவங்க வாழ்ந்தாங்க. 1920 வரைக்கும். நான் அப்படி ஓடுறேன், நான் நிறைய சொல்லலாம், ஆனால் ஓடித்தான் ஆகணும், வேறு வழியில். ஸோ 20 வரைக்கும், 1920 வரைக்கும் அங்கே இருந்தாங்க. இந்த நேரத்தில் தமிழுக்கு சில நன்கொடைகள் கிடைத்தன. கம்பராமாயணத்தை பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். ரொம்ப சிறந்த ஆள், ரொம்ப ஆரைட்டர், நல்ல எழுத்தாளர். அவர் கம்பராமாயணத்தை பற்றி எழுத ஆரம்பித்தார். சில முக்கியமான ஒப்பிலக்கிய விஷயங்கள்லாம் அவர் செய்ய ஆரம்பித்தார். அது 1920 வரைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை. அங்கே தான் அவருக்கு 2வது பொண்ணு சுபத்ரா பிறந்தா, கிருஷ்ணமூர்த்திங்கிற பையன் பிறந்தான். ஆக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை 20 வரைக்கும். 20ல் ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கு முன்னாலே பாரதி வெளியே வந்துட்டார், அவர் 18ல் வந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறமும் சுதேசிகள் அங்கே இருந்தாங்க. ஏன்னா ஒரு பொது மன்னிப்பு அவன் கொடுத்தான், வெள்ளைக்காரன், 1920ல். அந்த பொது மன்னிப்பு வந்தவுடனே இவருடைய குற்றங்கள் இந்த எல்லாமே முடிஞ்சு போகுது இல்லையா. அந்த பொது மன்னிப்பை பயன்படுத்திட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றார், திருச்சிக்கு வர்றாரு. அப்பா கூட கொஞ்ச காலம் இருக்கிறாரு. அப்புறம் 1921ல் தேசபக்தன் ஆசிரியராக ஆகிறார். அது ஒரு திருப்பு முனை அவருக்கு. அந்த பத்திரிகையை பெரிதாக பேசப்படுகிற ஒரு பத்திரிகை. கடற்கரை இருந்தாருன்னா அவர் அதை பற்றிலாம் நிறைய சொல்லக்கூடும். வந்துட்டாரான்னு தெரியல. அவர் வந்துச்சிங்களா, சாரி. அதனால் அந்த தேசபக்தன் பத்திரிகையை தேடி நான் கொஞ்சம் அங்கே யார்ட்டையா கிடைக்குமான்னு பார்த்தேன். கிடைக்கல, ஒரு இதழ் கூட கிடைக்கல. இந்த ரோஜா முத்தையா நூலகத்தில் போய் அவங்க வேறு இதழ்கள் கண்காட்சி வைக்க போகிறேன்னு சொன்னாங்க நாளையிலேருந்து. அவங்ககிட்ட எதுவும் இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னாங்க. புதுக்கோட்டையில் ஞானாலயாவுக்கு ஒரு நண்பரை அனுப்பி அவர்கிட்ட இருக்குமான்னு கேட்டேன். எனக்கு ஒரு 2-3, ஏன்னா அந்த கட்டுரையில் வந்து அந்த தேசபக்தனில் பாக்கியலட்சுமி எழுதியிருக்காங்க, கட்டுரைகள் எழுதியிருக்காங்கன்னு செய்திகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல. அது ஒரு பக்கம். ஆக அந்த அவர் தன்னுடைய அடுத்த அவதாரமாக அந்த எழுத்தாளர் என்ற அவதாரத்தில் அவர்
மூழ்கி போகிறாரு. 22 சேர்மதேவிக்கு வரார். அவருக்கு ஒரு குருகுலம் ஆரம்பிக்க வேண்டும். அது அவருக்கு நிறைய இந்த நாட்டினுடைய கல்வி எப்படி இருக்கணும்னு ஒரு திட்டங்கள் இருந்தது. ஆகவே அதன் மூலமாக ஒரு குருகுலம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் சேர்மாதேவி கல்டக்குறிச்சியில் ஆரம்பிக்கிறாரு. சேர்மாதேவிக்கு வர்றார். சேர்மாதேவியில் அந்த குருகுலம் ஆரம்பிக்குது. அதை பற்றி பேசினா தனியாக 1 மணி நேரம் வேணும். அது இருக்கட்டும். அந்த குருகுலத்தில் பாக்கியலட்சுமியோட பங்களிப்பு என்ன என்பது எந்த குறிப்புகளும் எனக்கு கிடைக்கல. நான் படித்த மட்டுக்கும் கிடைக்கல. அவங்க ஏதாவது செய்திருக்கலான்னு மட்டும் தெரியுது. அந்த 1922 25 வரைக்கும் அந்த குருகுலம் ஓடுது. இன்றைக்கு சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த துயர சம்பவம் நடந்தது. அதுக்கு முன்னாலேயே அந்த குருகுலத்தில் சில சர்ச்சைகள், அது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய சர்ச்சை, ஒரு 2 ஆண்டுகளாக நீடித்த சர்ச்சை. அதற்கு ஒரு சமாதான முடிவு வந்துவிடும் போல இருந்தது. வந்துவிடும், இன்னும் 2 நாட்கள் இருந்தால் வந்துவிடுங்கிற நிலைமையில். ஏன்னா பெரியார், வரதராஜ நாயுடு எல்லாரும் போய் பேசிட்டு வந்துட்டாங்க. ஒரு விதமான சமாதான நிலையில் இருந்த நேரத்தில், இன்று வரும் நாளை வரும் என்ற நேரத்தில் அவர் குழந்தையை கூட்டிகிட்டு குளிக்க போனார். அன்றைக்கி அந்த குழந்தை பிடிவாதம் பண்ணியிருக்கா. நான் வரலன்னு சொல்லியிருக்காரு இவர். இன்றைக்கி கட்டாயம் போகணும்ப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது இந்த சுகத்ரா. போகிறாங்க. அந்த பசங்கள்லாம், அவருடைய மாணவர்கள்லாம் அந்த ஆற்றை தாண்டுறாங்க. கல்யாணி தீர்த்தம் ஆறு இப்படி ஓடி வருது. அதை தாண்டுறாங்க. தாண்டுனா பசங்க வேகமாக தாண்டிட்டாங்க. இந்த குழந்தைக்கும் ஆசை தானும் தாண்டணும் அப்படின்ட்டு. அப்பா கையை பிடிச்சிக்கிட்டாங்க. தாண்டுதானே கால் வலிக்கிடுச்சு. அதனால் அது ஆற்று வெள்ளம் இழுத்துட்டு போயிடுச்சு. காப்பாற்றலான்னு கை கொடுக்க போனவரை இவரையும் இழுத்துட்டு போயிடுச்சு. இது ஒரு பெரிய துயரமான சம்பவம். 2 நாள் கழித்து தான் சுபத்ராவுடைய உடல் கிடச்சிது. 4 நாள் கழித்து தான் வாவை சேகருடைய உடல் கிடச்சிது. இந்த அம்மா இந்த சம்பவம் அவங்களுக்கு தெரியும் போது, பாக்கியலட்சுமிக்கு தெரியும் போது, அவங்க அது என்ன ஊர், குளித்தலையில் இருந்தாங்க. திருச்சி பக்கத்தில் உள்ள குளித்தலையில் இருந்தாங்க. அங்கேருந்து புறப்பட்டு வர்றதுக்கு வாகனம் எதுவும் வசதி இல்லை. ஒரு குட்ஸ் வண்டி கிடச்சிதான். அந்த குட்ஸ் வண்டியில் பிரயாணப்பட்டு திருச்சிக்கு வந்து பேசஞ்சர் பட்டு இங்கே வந்திருக்கு. அன்றைக்கு திருச்சியிலேருந்து சேர்மதிக்கு வர்றதுக்கு 2 நாள் ஆயிருக்கு. இந்த தேதி கிடச்சி 2ஆவது நாள் தான் அவங்க வராங்க. ஆனாலும் அவங்க சுபத்ராவே அன்றைக்கி பார்க்க முடியலையே. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு தான் அவங்க ஒரு உடல் கிடைக்குது. ஆக ஒரு பெண்ணானவள் வாழ்க்கையில் துயரத்தையே சந்தித்து விட்டு தன்னுடைய கணவனுடைய உடலையும் தன்னுடைய பெண்ணுடைய உடலையும் பார்ப்பதற்கு துயரத்தை தாங்கி கொண்டு 4 நாட்கள் இருக்க வேண்டியது. நம்ம வீடுகளில் துயரம் நடந்தால் அடுத்த நாளுக்குள்ளே ஏன் அந்த பிரேதத்தை அப்புறப்படுத்துகிறாங்கன்னா, நம்ம துயரத்தை ரொம்ப நாளைக்கு தள்ளி வச்சுக்க முடியாது. அதை நம்ம நிப்பாட்டணுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கைக்கு போகணுங்கிறதுக்கு தான். ஆனால் 4 நாட்கள் அப்படி ஒரு துயரம். அந்த துயரத்தை தாங்கி கொண்டு அந்த பெண் அங்கேருந்து குருகுலத்தில் அவங்களுக்கு பங்களிப்பு எதுவும் இல்லை. பலபடியும் திருச்சிக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் சொன்னால் பாக்கியலட்சுமியுடைய பாயிண்ட் தெரியும். 1920 தேசபக்தன் விஷயம் சொன்னேன் இல்லையா. 1921 செப்டம்பர் மாதம் தேசபக்தனில் ஒரு கட்டுரை வந்து தலையங்கம் எழுதுறதுக்கு ஆசிரியர் தான் பொறுப்பு. ஆனால் அன்றைக்கு அந்த ஆசிரியர் குழுவுக்கும் இந்த ஆசிரியருக்கும் தகராறு. யார், வாவை செய்யருக்கும். விலகி போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் கொஞ்சம் காரைக்குடிக்கும் திருச்சிக்கும் ஒரு பிரயாணமாக போனார். காரைக்குடி மற்ற இடங்களுக்கெல்லாம் போயிருக்காரு. அந்த நேரத்தில் இந்த கட்டுரையை ஒரு தலையங்கத்தை ஒருத்தர் எழுதி வெளியே ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ராஜதுரோக கட்டுரை என்று ஒரு குற்றச்சாட்டு பண்ணி ஆசிரியர் பொறுப்பில் நீங்கள் தான் இருக்கேன்னு சொல்லி இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது செப்டம்பர் 11, 1921, ஒரு முக்கியமான நாள். அன்றைக்கு பாரதி மரணப்படுக்கையில் இருக்கார். இவரும் திருவல்லிக்கேணியில் தான் இருந்தார். நான் திருவல்லிக்கேணியில் போய் என் பாரதியாரை பார்த்துட்டு வரேன்னு போலீஸ்காரங்கிட்ட சொல்லிவிட்டு போலீஸ் காவலோட பாரதியார் வீட்டில் போய் அவரை தரிசிக்கிறார். பாரதி நினைவோடு இருக்கார். பாரதி நீ என்ன அப்போ சொல்கிறாங்க, செல்லமாக சொல்கிறாங்க, மருந்தே குடிக்க மாட்டாங்க, நீ சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட. அப்போ எப்பா நீ முரண்டு பண்ணாதப்பா, மருந்துலாம் குடிப்பா, இப்படிலாம் பேசிட்டு நீ ஏன் இப்போ போலீஸோடு வந்திருக்கேன்னு கேட்டால், தேசபக்தனில் ஒரு கட்டுரை வந்திருக்கு, நான் தானேப்பா ஆசிரியர், நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். இது ஒரு அருமையான ஒரு ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு எப்படி நம்ம அமையுதுன்னு தெரியல. செப்டம்பர் 11 அன்றைக்கு இரவு நள்ளிரவு தாண்டி அவர் இறந்து போகிறாரு. செப்டம்பர் 12 வழக்கு மன்றத்தில் வாவை சேகர் நிற்கிறார். அன்றைக்கு செப்டம்பர் 12 தான் பாரதியோடைய ஒரு உடல் வந்து தகனம் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் வாவை சேகர் கோர்ட்டில் நிற்கிறாரு. அங்கே வந்து வழக்கு நடக்குது. அந்த வழக்கினுடைய முடிவில் 9 மாதம் கடுங்காவல் வெறுங்காவல் கொடுக்குறாங்க. 9 மாதமும் அவர் பெல்லாரி சிறையில் வைக்கிறாங்க. இந்த பொண்ணு இவ்வளவு நாளும் துயரத்தில் இருந்த, ரொம்ப கஷ்டப்படுறமே, நமக்கு இந்த விடுதலை போராட்டம்லாம் வேணுமான்னு கூட அந்த அம்மா நினச்சிருக்கலாம். ஆனால் ரொம்ப தீவிரமாக அவர் பாவை செய்கிற கோர்ட்டில் இருந்து வெளியே போகும்போது வரவேற்று சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறாங்க. தைரியமாக போயிட்டு வாங்கன்றாங்க.
சிரித்த முகத்தோட. என்ன எது காரணமாக இருக்க முடியும்? அது காந்தியோட வெளிச்சம். அது காந்தி யுகத்துக்கு வாவி செய்யரும் வந்து விட்டார். அவர் 1919-20 அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. இப்போ வந்து அந்த எப்போ காந்தி யுகத்துக்குள்ளே ஒரு விடுதலை போராட்ட வீரர் வராரோ அவங்க குடும்பமும் போயிடும். ஆகவே இந்த பெண் வந்து அந்த காந்தி யுகம் கொடுத்த அந்த தீவிரமான வெகுஜன தைரிய வெளிச்சத்தில் ரொம்ப தீரமான பெண்மணியாக அவளை வழி அனுப்புகிறாங்க. அதே போல் அவர் பெல்லாரி சிறையில் இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆசிரமத்திலே அவங்க இருக்காங்க. தான் பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு ஆசிரமத்திலே இருந்து 9 மாதம் அவங்க அங்கேயே இருக்காங்க. அவர் விடுதலை பெற்று வராரு, அவங்க கூட வராங்க. இந்த இறந்த பிறகு இந்த துக்கத்தை எல்லாம் தாண்டின பிறகு இவ சாதாரண பாக்கியலட்சுமியாக மாறி இருக்கலாம். இல்லை, அதுக்கப்புறம் காந்தி இயக்கங்களில் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அதை பற்றிய பதிவுகள் நிறைய இல்லை, கொஞ்சம்தான் இருக்குது. 1-2 வார்த்தைகள் இருக்குது. ரொம்ப பெரிய பதிவுகள் இருக்குது நமக்கு இல்லை, இருந்தாலும் நமக்கு தெரியலை. ஆகவே நீங்கள் இந்த நாயகி 1947ங்கிறது இன்றைக்கி இத்தனை பதிவாகிற இத்தனை உரைகள் மூலமாக இது தமிழ்நாடெங்கும் போகிற போது இதை பற்றிய ஒரு கவனமும், இதை பற்றிய ஒரு கருத்து செறிவும், ஒரு செழுமையும், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உற்சாகமும், நம்ம முன்னோடி பெண்கள் இப்படி இருந்திருக்காங்கங்கிற ஒரு உற்சாகமும் கிடைக்கும். இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. இதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இன்றைக்கு பாக்கியலட்சுமியும் பேசிட்டேன், வாவேசையருடைய 100ஆண்டு உரையும் நான் நிகழ்த்திட்டேன். ரொம்ப நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போன்ற சிறந்த உரைகள்